ஹலோ நண்பர்களே, இட்ஸ் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல். தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான மொபைல் ஷோரூம் வீரவேல் மொபைல் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொகேஷன் நம்ம பிரான்ச் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு விவோல புதுசா லான்ச் ஆயிருக்கிற ஒரு சூப்பரான பிரீமியம் 5G ஸ்மார்ட் போன் Y400 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி அதோட கம்ப்ளீட் ஸ்பெக் அண்ட் டீடைல் அண்ட் அதோட பிரைஸ் அண்ட் அட்டகாசமான ஆஃபர்ஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ் நட்புகளே, வாங்க இப்போ நம்ம விவோ Y400 ப்ரோ 5G ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 கலர் வேரியன்ட்ல லான்ச் ஆயிருக்கு. கோல்டு, ஒயிட்டு அண்ட் பர்பிள். ஓகே, திஸ் இஸ் ஃபோன். நான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்க கலர் வந்து ஒயிட்டு. ஃபோன் அப்பார்ட் இன்பாக்ஸ் ஆக்சரிஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஃபோன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. விவோ எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீமியமான TPU கேஸ் வித் கேமரா பம்பரோட இருக்குது. சார்ஜிங் கனெக்டர் ப்ரொடக்டரோடையும் இருக்குது. ஓகே, தட்ஸ் த குட் திங். சம் புக்லெட்ஸ் அண்ட் இது வரைக்கும் நம்ம Y சீரீஸில் பார்த்துடாத ஒரு புது விஷயம், 90 வாட்ஸுக்கான ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் விவோ Y சீரீஸில் மேக்ஸிமமாகவே 50 மட்டும்தான் சார்ஜர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் திஸ் டைம் விவோ Y சீரீஸில் இந்த Y400 ப்ரோவில் 90 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் இருக்குது. சாரி, வெயிட்டான சார்ஜர். அண்ட் ஒரு A to C ஒரு கேபிள் இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ். ஓகே, லெட் அண்ட் ரேப் த ஃபோன் ஃபார் ரியல். ஓகே, நான் ஃபோன் அன்ராப் பண்ணுறேன். லுக் அண்ட் ஃபீல் பார்க்குறதுக்கே ஸோ ப்ரீமியம், ஸோ எலிகண்ட் அண்ட் ஸோ ஸ்மூத். டச் பண்ணுறதுக்கு நல்லாவே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு கிளாஸ் ஃபினிஷ் டோர் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி 60 டிகிரியில் ஒரு கர்வ் எட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே ஃப்ரண்ட்லையும் 60 டிகிரிக்கான ஒரு கர்வ் எட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. இது குவாட் எட்ஜ் டிஸ்பிளே கிடையாது. நம்ம ரெகுலராக ஒரு எட்ஜ் டிஸ்பிளே பார்க்குற மாதிரி டியூவல் எட்ஜ் டிஸ்பிளே. அந்த எட்ஜ் டிஸ்பிளேயுமே 60 டிகிரி வரைக்கும் கர்வாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பெனி. டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த Y300 ப்ரோவில் கேமரா செட்டப் இதே செட்டப் தான் இருந்துச்சு. பட் அடிஷ்னலாக சேம் கேமரா செட்டப்பாக இருந்தது கொஞ்சம் பெரிய செட்டப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனில் 2 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிரைமரி கேமரா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் செகண்டரி கேமரா. ஃப்ளாஷ் லைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு ரிங் லைட்டு கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ்காண்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிங் லைட்டை நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃப்ளாஷ் லைட்டாகவும் நம்ம கலராக செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பின்னாடி டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே படலை. இந்த கலர்ஸை இந்த கலரில் பொறுத்த வரைக்கும் அண்ட் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ஒரு மார்பிள் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட்டு நல்ல மார்பிள் டிசைனில் ஒயிட் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. சைடில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஃபோன்லையும் பார்க்குற மாதிரி ஒரு மெட்டல் ஃபினிஷில் ஒரு பிளாஸ்டிக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டனு அண்ட் வால்யூம் கீ. மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி ஸ்பீக்கர் இல்லை. டியூவல் ஃபயரிங் ஸ்பீக்கர் இல்லாது ஒரு மெயின் ட்ராபேக்காக நம்ம பார்க்கலாம். அண்ட் அனதர் திங், இந்த பக்கம் ஒரு ஃப்ளைன் பேனல் இருக்குது. கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. 2 சிம் போடலாம், இல்லைனா ஒரு சிம் மெமரி போடுற மாதிரி ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. அண்ட் ஒரு C-டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அண்ட் ப்ரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கீழே பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்டில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னது தான், 60 டிகிரி கர்வில் ஒரு 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பஞ்ச் ஹோலில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேக்குள்ளே மவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணிட்டேன். ஃபோனோட டிஸ்பிளே கிளாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஃபோனோட டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. பெசில்ஸு சில மாடல்ஸில் இப்போலாம் வர மாடல்ஸில் எட்ஜ் டு எட்ஜ் வருது. பட் இந்த ஃபோனில் பெசில் ரெகுலராக நம்ம விவோ ஃபோனில் முன்னாடி பார்த்து அதே மாதிரி ஒரு சின்ன பெசில்ஸோட தான் நம்ம ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சு 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் HD ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, 300 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டோட ஒரு சூப்பரான 4500 நிட்ஸ் பிரைட்னஸ் உள்ள ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபோன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது. நான் சொன்ன 3 கலர் வேரியன்ட்ல நான் ஆல்ரெடி ஒயிட் கலர் லைவாக காமிச்சிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க கோல்டு கலரு. ஒயிட் நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் அடுத்த கலர் பார்த்துட்டிங்கன்னா நெபுலா பர்பிள். இந்த கலருமே உங்களுக்கு 3 கலருமே இப்போ நீங்கள் இந்த ஃபோன்லேயே டெமோவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சூப்பரான டிசைனில் சூப்பர் ஆசமாவை Y400 ப்ரோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் உங்களுக்கு 7.3
00 அப்படிங்கிற ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சுக்கான ப்ராசர் தான், ரொம்பவே லேகான ஸ்லெக்ஸ் ப்ராசர் கிடையாது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சூப்பர் ப்ராசர் வித் ஆண்ட்ராய்ட் 15 அண்ட் ஃபன் டச் OS 15ல லான்ச் ஆயிருக்கு. ஓகே, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஷோ பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னதான் 3D கவ் டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருந்தேன். இந்த ஃபோனில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நம்ம 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்டு டிசைனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பின்னாடி 2 கேமரா செட்டப்னு. பிரைமரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 50 MBக்கான சோனி IMX882 அப்படிங்கிற ஒரு சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு ஒரு சாம்பிள் ஃபோட்டோஸோட நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2x வரைக்கும் நீங்கள் இன் சென்சார்லேயே ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும். அதோட சாம்பிள்ஸ் ஃபோட்டோஸ் நம்ம ஃபோன்லேயே டெமோவில் வச்சுருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்க்குறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னால் 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் இன்க்ளூடட் இந்த பாக்ஸ். இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி 19 மினிட்ஸில் 50% இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் 35 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜும் பண்ணிக்க முடியும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, அதோட பீக் பிரைட்னஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ தான் முறையாக ஒய் சீரீஸில் AI ஃபியூச்சர்ஸ் நம்ம இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. AI எரேசர் நம்ம எல்லா ஃபோன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒய் சீரீஸில் AI எரேசர், AI ரெக்கார்டர், AI நோட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு AI ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொண்டாந்துருக்குறாங்க. ஓகே, நம்ம அடிஷ்னலாக வேறு அந்த ஃபோனில் பார்க்குறாருன்னா நம்ம கேமரா டீட்டெயில் சொல்லிட்டேன். 400 ப்ரோவோட கலர் டீட்டெயில்ஸ் நான் காமிச்சிட்டேன். அண்ட் AI ஃபியூச்சர்ஸை பற்றி சொல்லியாச்சு. ஓகே, ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி ஒரு ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனையும் சாஃப்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சோனி IMX882 சென்சாரில் லைவாக ஃபோட்டோஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதை நம்ம லைவாக பார்த்து ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபோனில் IP சர்டிஃபிகேஷன் 65 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஃபோன் அப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் இல்லைனாலும் ஒரு 55 சர்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஒரு மழை தண்ணியில் இருந்தும் ஒரு ஃப்ளாஷ் வாட்டரில் இருந்தும் நமக்கு ரொம்பவே சேஃப்டியாக இந்த ஃபோனை பாதுகாத்துக்கிற அளவுக்கு ஒரு செட்டப் இதில் கொடுத்துருக்குறாங்க. பட் காம்படிட்டர் ஃபோன்ஸான ஓப்போவில் இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு IP69 வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த IP சர்டிஃபிகேஷன் 69 இல்லாத இதில் நான் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஃபோனோட கேமராவை லைவாக ஸ்ட்ரீம் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ விவோ Y400 ப்ரோவை ஸ்க்ரீன் மிரர் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓப்பன் அப் த கேமரா. ஃபஸ்ட்டு நான் 50 MB IMX882ல் 1xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக 2xல ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். போர்ட்ரேட் போங்க. போர்ட்ரேட்டில் உங்களுக்கு 1x 1.5x அண்ட் 2x வரைக்கும் இன்சென்சாரில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்குது. நான் ஒரு 1xலேயும் ஒரு 2xலேயும் போர்ட்ரேட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் செக் த ரிசல்ட். ஃபஸ்ட்டு 1x ப்ரைமரி கேமரா வாங்க. 1x ப்ரைமரி கேமரா வாங்க. இது போர்ட்ரேட்டில் அடுத்தவங்க எஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த 1x ப்ரைமரி கேமரா எடுத்த ஃபோட்டோ. ஓகே, டீசெண்டான ஒரு கலர்ஃபுல் ஃபோட்டோ கிடச்சிருக்கு. இப்போ தான் ப்ராசஸிங் ஆகி முடிச்சிருக்கு. ஆஃப்டர் ப்ராசஸிங் உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் பிரேக்கிங் இல்லை. 2xலையும் நம்ம 1xல பார்த்தா சேம் குவாலிட்டியான ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் சோனி சென்சார் அதோட வேலையை பக்காவாக செஞ்சுட்ருக்கு. நம்ம இப்போ போர்ட்ரேட் பார்க்குறோம். போர்ட்ரேட்லையுமே எந்த ஒரு கட்டிங்ஸும் உங்களுக்கு பிளர்ரே இல்லாமல் சூப்பரான பாடி கட்டிங்ஸோட போர்ட்ரேட் ஃபோட்டோ நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. 2x போர்ட்ரேட்டு இன்னும் நேச்சுரலாகவும் இன்னும் சூப்பராகவும் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஓகே, கேமரா செக்ஷன் போங்க. 4K வீடியோ செக்ஷன் போங்க. அடிஷ்னலாக வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4Kல நம்ம 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் 1080ல 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்லேயே நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். எல்லா ஃபோன்லேயும் கொடுத்துருக்க மாதிரி தான். டாக்குமெண்ட் நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணுற மாதிரி, மூன் கேப்சரிங்கு, பேனராமிக் ஃபோட்டோஸு, டைம்லெஸ் ஃபோட்டோஸு அப்படின்னு சொல்லி எல்லா அடிஷ்னல் டீட்டெயில் ஃபோட்டோஸும் இந்த ஃபோனில் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் கேமரா செக் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஒன்லி ஒரு சிங்கிள் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. 2x இன்சென்சார் கொடுக்கல. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. அதே தான் போர்ட்ரேட்லையுமே உங்களுக்கு 1x மட்டும்தான் இருக்குது, 2x இன்சென்சார் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ராசஸிங் ரொம்பவே நைஸாகவும் சூப்பராக இருக்குல்ல. ஃபேமஸ் பேக் ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபைடு வித் ஃப்ரண்ட் கேமரா ஆல்சோ. Y400 Pro done a great job in front and back cameras. That's so cool. Okay, நம்ம கன்க்ளூஷன் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ Y400ஓட அன்பாக்சிங் கன்க்ளூஷன் வந்தாச்சு.
இந்த ஃபோனை பற்றி கம்ப்ளீட் A to Z ஸ்பெக்கு நம்ம பார்த்துட்டோம். அதோட கேமரா ஃபியூச்சர்ஸு, அதோட குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் நான் சொல்லியிருந்தேன், 8128 அண்ட் 8256. இப்போ அதோட ப்ரைஸஸும் நம்ம என்னென்ன அட்வான்ஸ்டு கிஃப்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். 128 GB பேஸ் வேரியண்டோட ப்ரைஸு 25,000க்கும், 256 GB 27,000க்கும் கம்பெனி நாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்லேருந்து அடிஷ்னலாக நாங்கள் 2,000 டிஸ்கவுண்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அடிஷ்னலாக ஃப்ரீயாக கவர்ஸ், கிளாஸஸ் அண்ட் ஆக்சசரிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரி ஒரே நாளில் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ Y சீரிஸ் வாங்க நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக இதே மாதிரி புது மாடல்ஸ் அப்டேட்டுக்கு நம்மளோட பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.